ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஈஸி அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சூப். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தக்காளி 2, புதினா இலை 10, ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 6 பல், பச்சை மிளகாய் 1, கறிவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் 3 கப், சர்க்கரை 1 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க தக்காளியை நான் 2ஆக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சீரகம், புதினா இலையில் 2 இலையை வச்சுட்டு மீதி இலையை சேர்த்துக்கிறேன், கறிவேப்பிலை. இப்போ இது இவ்வளோத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்க 3 கப் தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வேஸ்ட் கிடைக்கும். இங்கே இஞ்சியோட நார், புதினா இலையில் இருந்தது, அப்புறம் அந்த தக்காளியோட தோல் இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளியர் வாட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம சூப் பண்ண போகிறோம். சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஜீரகத்தை தாளிச்சிக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க அந்த கிளியர் வாட்டரை அதில் சேர்த்துடுறேன். சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு, சர்க்கரையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சூப்பை ஒரு 8 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டா போதும். சூப் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சுக்கலாம். சூப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. அதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு புதினா இலையை போட்டு சர்வ் பண்ணிட போகிறேன்.
ஈஸி அண்ட் ஸ்பைசி சூப் தயார். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.